எந்த பேக்ரவுண்ட், எங்க இருந்து வர்றோம், எவ்வளவு மோசமா இருக்கு நம்முடையது, எங்க இருந்து வந்தோன்றது கிடையாது. உங்களுடைய லட்சியம் எங்க இருந்ததுன்னா அதை நோக்கி நீங்க பயணிக்கலாம், நீங்க ஜெயிக்க முடியும். நான் வந்து மெட்ராஸ் வெட்டரி காலேஜில் நிறைய ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 29 ஃபங்க்ஷன். எங்கள் ஆடிட்டோரியம் வந்து இதை விட பெரிய ஆடிட்டோரியம், 500 சில்லற சீட்டு. இவ்வளோ பேர் உட்காந்துருந்தீங்கன்னா ஆடிட்டோரியத்தில் வந்து ஒரு ஒரு பாதி கூட நிறையாது. ஸோ அந்த இடத்துல கூட்டத்தை நிரப்புறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அண்ட் இன்னொன்று, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல பசங்க. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு இருக்கீங்க. எங்கள் காலேஜில் உட்காருவாங்க, எஞ்சி போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க. அதில் வந்து முக்கியமாட்டு வந்து நாங்கள் பவுன்சர்ன்ற வார்த்தை வந்து நான் வந்து காலேஜ் படித்து முடித்து பெங்களூருக்கு போய் பப்பெல்லாம் பார்க்கும்போது தான் பவுன்சர்னால் யாருன்னு தெரியும். நாங்கள் வந்து காலேஜில் பவுன்சர் போட்டிருப்போம். ஏன்னா 2 படிக்கட்டை விட்டு தாண்டி போக விடாமல் 4 பேர் போட்டிருப்போம். ஏன்னா அப்படி தான் நாங்கள் கூட்டத்தை சேர்ப்போம். ப்ளஸ் வந்து சாயங்காலம் வந்து ஹாஸ்டலில் டீ குடிக்க போவாங்க. அதனால் மெஸ்ஸில் செக்ரட்டரிகிட்ட சொல்லி வார்டன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி டீயும் சுண்டலும் மீட்டிங் ஹால்லே வச்சு அப்படி கூட்டத்தை சேர்ப்போம். ஸோ இங்கே அப்படி இல்லாமல் கூடியிருக்கிறவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஒன்று வந்து என்னென்னா, நான் சினிமாவில் ஷூட்டிங்கு இதிலெல்லாம் எடுக்கிறத பார்த்துருக்கேன். நீங்கள் பார்க்குறப்ப ரஞ்சிதம் படம் பாட்டு டான்ஸ் ஆடுறீங்க. ரஞ்சிதம் பாட்டு எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 200 பிரேக் விட்டுருப்பாங்க. ஒரு மூமெண்ட்டு, ஒரு பிரேக்கு, ஒரு இது தொடர்ந்து ஆடின நீங்கள் 9 பேர் நினைக்கிறேன். 9 பேர் டான்ஸு. அந்த 9 பேர் எனக்கு வந்து டான்ஸு சரியாக தெரியாது, அதனால் நல்லதாக எப்படின்லாம் தெரியாது. ஆனால் அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த 9 பேருனுடைய எனர்ஜிக்கு சல்யூட். ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க என்னென்னா, ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது. பாதி பேர் கேட்குறவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா சொல்லணும்னா, இந்த 9 பேர் மேடையில் இருந்த எனர்ஜி அடுத்த 30 வருஷத்துக்கு இருந்ததுன்னா யூ ஆர் அ வின்னர். இந்த எனர்ஜியை யாரெல்லாம் கெடுப்பாங்கன்னு சொல்கிறேன். முதல்ல உங்களை மாதிரி ஆட முடியாதவங்க ஃபர்ஸ்ட் கெடுப்பாங்க. ஓகே, இது எதுக்கு எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடல? ஒன்று, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன், படிக்கிற நேரத்தில் எதுக்கு டான்ஸுன்னு சொல்கிற டீச்சரு, அப்புறம் வந்து கல்யாணம் ஆகி வந்து பொண்ணாக இருந்த ஹஸ்பண்டா இது ஆம்பளையாக இருந்த ஒய்ஃபு, அப்புறம் பிள்ளைங்க. ஓகே, இப்படி உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஸ்பீட் பிரேக்கரையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல உங்கள் எனர்ஜியோட ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ ஆர் அ வின்னர். ஓகே. ஸோ நான் வந்து 2-3 விஷயம் டாக்டர் குமாரவேல்கிட்ட, டாக்டர் மனோகரன்ட்ட என்ன பேசுறதுன்னு கேட்டேன். அவர் மனோகரன் வந்து என்ன வேணாலும் பேசலான் இருக்காரு. 1. 2வது, எவ்வளோ நேரம் பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ நேரம் பேசுறதுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஏன்னா சிலர் வந்து மைக்கு கொஞ்சம் உங்கள் வாய்ஸ் குறையும் போது நீங்கள் ஊழ விட்டீங்கன்னா ஓகே நிப்பாட்டுங்கன்னு அர்த்தம். அப்போ நான் எழுந்து போயிடுவேன். இல்லை நீங்கள் கை தூக்குனீங்கன்னா நான் நிப்பாட்டிடுறேன். ஓகே, 2 விஷயம். 3வது வந்து இங்கே வந்து ஒரு சின்ன சதி இருக்குது. இங்கே வந்து கூட்டம் வந்து லேடிஸ் சைடில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 6 பேர் வந்து பாட வந்தாங்க, மைக்கு ஃபங்க்ஷன் ஆகலை. நான் நினச்சேன் அடுத்தால பசங்க பாட வரும்போது மைக்கு ஃபங்க்ஷன் ஆகலைன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, ஆச்சுன்னா அதில் ஒரு சதி இருக்குன்னு. கரெக்டாக பசங்க பாட வந்தாங்க. ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மைக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆக வச்சுட்டு பாடுறதுன்றது. இது வந்து 1974 குஜராத்தில், இது பாம்பேயில், இது வந்து இது யூகே எம்பசியில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து விசா கேட்டு வர்றார். அப்போ விசா கேட்டு வர்றவர்கிட்ட அவர் வந்து விசா ஆஃபீஸர். அப்போ வந்து பிரிட்டிஷில் உள்ளவங்க தான் விசா ஆஃபீஸராக இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து விசா ஆஃபீஸர் மோஸ்ட்லி வந்து விஎஃப்எஸ்ல இருக்கும். உங்களுக்கு பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது. பயோமெட்ரிக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆயிரும். என்ன ப்ராசஸ்? ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் பர்சன் வந்து வில் பி இன் எம்பசி, வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின். அப்போ அவர் கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்வி வர்றவருக்கு பதில் தெரில. அப்போ வந்திருக்கிறவர் என்னன்னா, அவருடைய பேர் வந்து பீமாஜி பாய் பட்டேல் ஃப்ரம் குஜராத். அவர் வந்து கேட்குறாரு,
அப்போ வந்து 3 எம்பசி தான் இருந்தது. சென்னையில், பாம்பேயில், டெல்லியில் 3 இடத்துல தான் எம்பசி. அப்போ அவர் கேள்வி இவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை குஜராத்தில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, இவர் குஜராத்தில் பேசுகிறார். 2 பேருக்கும் தெரிலனோடனே அவர் கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் எப்படி லண்டனில் சமாளிப்பீங்க? கொஸ்டின் நம்பர் 1. 2வது, உங்களுக்கு அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா? அங்கே என்ன செய்ய போகிறீங்க? அங்கே யார் வீட்டில் தங்குவீங்க? இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இதுக்கு இவர் வந்து நீங்கள் வந்து குஜராத்தில் பேசுங்க, குஜராத்தில் பேசுங்கன்னு சொல்கிறாரு. குஜராத்தில் அவர் வந்து இவர் பதில் புரியாதனால அவர் வந்து ஒரு சீல் குத்தி பாஸ்போர்ட்டை தூக்கி வீசி எறிஞ்சிடுறாரு. அப்போ அவர் பாஸ்போர்ட்டை கீழே விழுந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு ஒரு குஜராத்தி லேடி அங்கே இருந்த கியூவில் முடிச்சு வந்த ஒரு லேடிகிட்ட போய் இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு, இது வந்து உங்கள் விசா அப்ளிகேஷன் ரிஜெக்டட்னு போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ வந்து நீங்கள் எனக்கு வேண்டி ஒரே ஒரு உதவி செய்யுங்க, அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் என்ன காரணம் சொல்லி இந்த விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த லேடி போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறாங்க, வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட தெரியாத நீங்கள் போய் லண்டனில் என்ன செஞ்சு கிழிக்க போகிறீங்க, இதான் வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னு அந்த விசா ஆஃபீஸர் சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறார். ஸோ இவர் சொல்கிறாரு, நான் ஒரு பதில் சொல்கிறேன், இந்த பதிலை வந்து போய் விசா ஆஃபீஸர்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து லண்டன்லேருந்து இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்து பிழைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்தியாவில் உள்ள எந்த பாஷையும் தெரியாது இங்கிலீஷை தவிர்த்து. இந்தியாவில் உள்ள எந்த பாஷையும் தெரியாத ஒரு ஆள் இந்தியாவில் வந்து வாழ முடியும்னா, இங்கிலீஷ் தெரியாதனா லண்டனில் போய் வாழ முடியும். ஓகே, இது வந்து அவர் சொன்ன பதில். இந்த பதிலை போய் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கிட்ட சொன்ன உடனே அவர் தலையை சுரிஞ்சாரு, யோசிச்சாரு, அப்புறம் சிரிச்சாரு. சிரிச்சுட்டு அந்த லேடியை கூப்பிட்டு அவருடைய பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு போக சொல்லுங்க, ஈவினிங் வர சொல்லுங்க, விசா கொடுக்குறேன்னு சொன்னார். ஓகே, இந்த பீமாஜி பட்டேலினுடைய லைஃப் வந்து இது வந்து நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். நான் குஜராத்தில் ஒரு 5.5 வருஷம் இருந்திருக்கேன். அவருடைய லைஃப் வந்து அவர் வந்து படிக்க முடியல, ஒரு விவசாயினுடைய பையனாக பிறந்து ஒரு மோசமான பேக்ரவுண்டில் வாழ்ந்து அதுக்கு அடுத்தால படிப்படியாக போய் அவர் வந்து வைர இது நிறுவனத்தில் வந்து அது பாலிஷ் செய்கிற ஆளாக வேலை பார்த்து அப்புறம் அந்த வியாபாரம் பண்ணி அப்புறம் பெருசாகி இன்னைக்கு வந்து 120 ஏக்கரில் டைமண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் சொல்கிறது, எந்த பேக்ரவுண்ட், எங்கேருந்து வர்றோம், எவ்வளோ மோசமாக இருக்குது நம்முடையது, எங்கேருந்து வந்தோன்றது கிடையாது. உங்களுடைய லட்சியம் எங்கே இருந்ததுன்னா அதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம், நீங்கள் ஜெயிக்க முடியும்.